ஹாய் நண்பா, பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 46 மந்த் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னது வந்து பழைய நியூஸ். அதுக்கு உண்டான ஆக்ஷன் இப்போ வந்து நியூஸ் கிடையாது. இதுக்கு உண்டான ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்கல, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான டாக்டர் வந்து ஒரு நியூஸ்ல, நம்ம சத்தியம் நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, காய்ச்சலுக்கு உண்டான மருந்து மட்டும் தாங்க கொடுக்கணும், வயிறு வலினா வயிறு வலிக்கு உண்டான மருந்து மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னா பேரஸ்டமல்னு கேபிட்டல் லெட்டரை எழுதி கொடுக்கணும், கிறுக்கக்கூடாது. கிறுக்குனா அது வந்து மக்களுக்கு புரியலன்னா அதுக்கு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறுக்காம நார்மலா அவங்களுக்கு புரியுற மாதிரியான லெட்டர் எழுதி கொடுக்கணும். பேரஸ்டமல்னா எழுதி கொடுக்கணும். அது போல கால் பால் இந்த மாதிரியான பிராண்ட் மென்ஷன் பண்ணி எழுதி கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஸோ இதை தொடர்ந்து இந்த மாதிரியான மருந்துகளை எழுதி கொடுக்கறதுக்கு ஸோ நம்ம வந்து லா வந்து கொண்டு வரணும். நார்மலா வந்து இந்த மாதிரி தடுத்துட்டாங்க நிறுத்திட்டாங்கன்னு சொன்னா ஒன்றும் செயல்படாது. லா கொண்டு வந்தா மட்டும் தான் இந்த மாதிரி மருந்துகளை தடுத்து நிறுத்த முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க.